மக்களே, இந்த வாரம் ஒருத்தருக்கு வாயில அவல் போட்ட மாதிரி இருக்கும். யாருக்குன்னு கேட்குறீங்களா? நம்மளோட விஜய் சேதுபதி சாருக்கு. ஏன்னா முத்துக்குமரனை திட்டுறதுக்கு இந்த வாரம் ஒரு செமையான ஒரு இது கிடச்சிருச்சுல்ல. ஒரு வாரம் தான் கேப் போட முடிஞ்சு. இந்த வாரம் நாமினேஷனில் வேற இல்லை முத்துக்குமரன். வச்சு செய்கை செஞ்சு விட்டுறலாம்ல. என்ன கண்டென்ட்னு கேட்குறீங்களா? இப்போ ஓடிட்டு இருக்க கண்டென்ட் இருக்குல்ல, அதுக்கு ஸ்கிரிப்ட் போட்டது யாரு? முத்துக்குமரன். என்ன போட்டு கொடுத்தாரு? அதாவது பிக் பாஸ் கூப்பிட்டு தீபக்கிட்ட சொன்னது என்ன? உள்ள இருக்கக்கூடிய ஸ்டாஃப் எல்லாருமே உங்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸாக வந்து உங்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க, அப்போ நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஃபன் கண்டென்ட்டாக கொடுக்கணும்ல அப்படின்றத சொன்னார். நல்லா குறிப்பாக யோசிச்சுக்கோங்க. ஸ்டாஃப் எல்லாருமே உங்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க, அப்போ நீங்கள் வந்து ஒரு 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 ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டென்ட் கொடுக்கணும். இதை வந்து வெளியே சொல்லிட்டாங்க தீபக்கு. என்ன சொல்லிட்டாருன்னா, ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து இது பண்ணணும் அப்படின்னு தெளிவாக வந்து முத்துக்குமரன் வந்து ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் போட்டு கொடுக்குறாரு. எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. லவ் கண்டென்ட்டில் ஆரம்பிப்போம். இந்த லவ் கண்டென்ட்டில் சண்டை வரட்டும், அவங்க ரெண்டு ஒரு இடத்துல சண்டை போடட்டும், மீதி 2 பேர் வேறு இடத்துக்கு போய் ஒரு விஷயத்த பண்ணுவோம், அங்கே ஒரு சண்டை வரட்டும். இந்த மாதிரி கண்டென்ட்டுக்குள்ளேயே, அதாவது ஸ்டூடெண்ட்டாக மட்டுமே இதை வந்து பண்ணலாம் அப்படின்ற பிளான். இதுதான் பிளான். ஆனால் இப்போ சண்டை எதை நோக்கி போயிடுச்சு தெரியுமா? இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்றத விட்டு வெளியே வந்து ராணவ் இங்கே யாருமே லவ் கண்டென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்றத விட்டு வெளியே வந்துட்டாரு. முத்துக்குமரன் எல்லாமே எதுக்கு இப்போ போராட்டம் பண்ணுறாங்க? இந்த ஸ்கூலுக்குள்ள லவ் கண்டென்ட் பண்ணாதீங்கன்னு போராட்டம் பண்ணுறாங்க. இவங்க எல்லாரும் இப்போ ஸ்டூடெண்ட்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அவங்க யாருமே ஸ்டூடெண்ட்டாக போராட்டம் பண்ணல, ஸ்டூடெண்ட்டாக சண்டை போடலை, எதுவுமே பண்ணலை. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இப்போ. ஓகே, பவித்ரா எல்லாருமே லவ் கண்டென்ட், சௌந்தர்யாலாம் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ சும்மா பேசினா லவ்வா, சும்மா பேசினா லவ்வா, சும்மா பேசினா லவ்வா, அப்போ லவ் கண்டென்ட். என்ன முத்துக்குமரன் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இரிட்டேஷனாக இருக்குன்னு சொல்கிறாரு? முத்துக்குமரன் ஏன் அதை பார்த்தா வந்து ஏதோ நல்லா இல்லைன்னு ஏதோ சொல்லிட்டாரு போல் இருக்கு, ஆக்வர்டாக இருக்கு, அதோ ஏதோ ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டாரு. அதை ஏன் சொல்கிறா? அப்படி புரியுதான்னு சொல்கிறது? அப்படி நாங்கள் என்ன பண்ணோம்? இப்போ இது எதை நோக்கி போகுதுன்னா, இந்த வார சனிக்கிழமை வந்து உங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கு, அந்த பிராங்க் டாஸ்கில் எதுக்காக ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பர்சனல் இதுக்காக சண்டை போட்டுக்கிட்டீங்க? முத்துக்குமரன் எதுக்காக அப்படின்னு ஆரம்பிச்சு முத்துக்குமரனை அடின்னு இந்த விட்டு அடிக்க போகிறாங்க. கன்ஃபார்மாக அடிக்க போகிறாங்க. அப்போ முத்துக்குமரன் சொல்லுவார், சார் இதுக்கு நான் இது மட்டும் தான் சார் போட்டு கொடுத்தேன், அவங்க ஒன்று பண்ணிட்டாங்க சார். நீங்கள் கேட்டிருக்கணும்ல, நீங்கள் தானே போட்டு கொடுத்தீங்க முத்துக்குமரன். ஏன் ஜாக்லின் அழுதுட்டாங்க? ஜாக்லின் தெளிவான கேமர் நான் சொல்லியிருக்கேன். இப்போ கூட ஜாக்லின் அழுதது எதுக்கு தெரியுமா? அந்த பிராங்க் இவங்க பண்ணுறாங்கன்றது ஜாக்லினுக்கு புரிஞ்சிருச்சு. அந்த பிராங்க்கு எப்படி பார்த்தாலும் இவங்க சொன்னது வந்து அந்த கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பெர்ஃபார்ம் பண்ணுறான். இந்த இடத்துல நாளைக்கு வந்து இது பிராங்க்குன்னு சொல்லும் போது நமக்கு வேல்யூபிளாக இருக்கணும் அப்படின்னா ஒரு அழுகையை போட்டு வச்சுக்குவோம் அப்படின்ட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ். புரியுது நான் சொல்கிற பாயிண்ட்? புரியுதா உங்களுக்கு? எல்லாருமே அந்த ஸ்டூடெண்ட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சண்டை வந்திருக்கு. இப்போ மஞ்சரி, ஜாக்லின், ஜெஃப்ரி எல்லாருமே டென்ஷனா? இவங்களை எல்லாத்தையுமே ஏன் அப்படி டென்ஷன் ஆகுறீங்க? அவங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பாவமா தெரியலையா? இப்படி பண்றமே அது தப்புன்னு தோணலையா? ஆமா தானே அப்படின்னு ஒருத்தர் கேட்பாரு. இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிக்க போறாங்க. ஆமா தானே? அது ஒன்றும் இல்லை. இத்தனை பேரை வந்து நம்ம காயப்படுத்துறோமே, அதுக்கு வந்து நம்ம தப்பா தோணலையா? ஆமா தானே? முடிஞ்சாங்க. இந்த வாரம் டோட்டலாக முடிஞ்சாங்க இல்லையா மக்களே? முக்கியமாக முத்துக்குமரன் முடிஞ்சாப்படி போச்சு. மொத்தத்தில் நாளைக்கு இந்த டாஸ்க் எப்படி போக போகுது அப்படின்றத பார்த்துட்டு தான் மிச்சம் இருக்கிறத முடிவு பண்ணணும்.
ஜாக்லின் கண்டென்ட்டுக்காக அழுதுருப்பாளோன்னு சொன்னது யார் தெரியுமா? ஆர்ஜி ஆனந்தி. முத இது டாஸ்க், சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு ஜாக்லின் கிட்ட சொல்ல போகிறதும் இதே ஆர்ஜி ஆனந்தி தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம்.